ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் வர ஸ்ட்ரேஞ்சான திங்ஸ் மாதிரி எனக்கு வந்து ஸ்ட்ரேஞ்சான என்கொயரிஸ் பற்றி பார்ப்போமா? அப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் போட்டிருந்தேன். அந்த ப்ராடக்ட்டோட ரேட் வந்து 150 வரும். ஸோ இப்போ அது கஸ்டமர் அனுப்பி இதோட ரேட் எவ்வளோன்னு கேட்டாங்க. நான் 150ன்னு சொல்லிட்டேன். தென் அகைன் அண்ட் அகைன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதை அனுப்பி என்னோடய பட்ஜெட் வந்து 100 எனக்கு இது வேணும் அப்படி சொல்கிறாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அந்த ப்ராடக்ட்டோட ரேட் வந்து 150 வரும் மேம் அப்படின்னு. அகைன் அண்ட் அகைன் அவங்க வந்து அதை சென்ட் பண்ணி என்னோடய பட்ஜெட் 100 எனக்கு வேணும். அது பட்ஜெட் 100 ஐ டோன்ட் நோ என்னதான் சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னோட ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் அதை போட்டிருந்தேன்ல. அப்போ அதை வந்து ஒரு கஸ்டமர் கேட்டாங்க. அதை நான் சொன்னேன், இந்த மாதிரி இதோட ரேட் இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, அதான் அவங்க பே பண்ணியிருப்பாங்கல்ல, அப்புறம்க்கு என்கிட்ட கேட்குறீங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சில என்கொயரிஸ் எப்படி வரணும்னா, சிஓடி தான் வேணும், ஆன்லைன் பேமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு வரும். இன்னும் வந்து ஆர்டர்லாம் பண்ணிடுவாங்க. ஆர்டர் பண்ணிவிட்டு அவங்கள எப்படி நாங்கள் நம்புறது அப்படின்னு கேட்பாங்க. இல்ல புரியல. Actually, I enjoy these types of questions. So let's see on another video. Thank you. Bye bye.